உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியா அக்கா வர லேட் ஆகும். வாங்க சம்பந்திமா. சொல்லுங்க. ஜெயா இங்கேதான் நிக்கிறா, போன் பேசிட்டு இருக்கா. நீங்க வாங்க உள்ள போலாம். எங்க நில்லுங்க. ஜெயா, சம்பந்திமா வந்திருக்கிறாங்க. ஜெயா, நாங்களாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஜெயா, என்ன ஜெயா இப்படியே நின்று இருந்தா எப்படி? நாங்களாம் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கோம். சம்பந்தியம்மா. ஓகே, நான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. என் பொண்ணு இந்திரா விஷயமா தான் நாங்க எல்லாரும் பேச வந்தோம். நீங்க முதலே கோவப்பட்டுட்டா சொல்ல வந்த விஷயத்தை எங்களால சரியா சொல்ல முடியாது. அதான் சம்பந்தி எப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க கதவை திறக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றத ஒரே நிமிஷம் கேட்டீங்கன்னா போதும். சரி ஜெயா, நாங்க சொல்றதை மட்டும் கேட்டு ஒரு முடிவு பண்ணு. ஜெயா, உனக்கு தெரியாத நல்லது கெட்டது கிடையாது. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுதான் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் நீதானே காரணம். இன்னைக்கு நீ இந்திரா விஷயத்தில் எடுத்த முடிவு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஜெயா. அதனால்தான் ஜெயா உங்ககிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லான்னு வந்தோம். சம்பந்தி அம்மா, நான் தான் இந்திராக்காக பேச சொல்லி சம்பந்தி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சம்பந்தி அம்மா. இந்திராவோட வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணை கை விட்டுறாதீங்க. என் பொண்ணை வாழ வைங்க சம்பந்தி அம்மா. என் பெரிய பொண்ணை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அத நினைச்சு நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப என் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இப்படி அநியாயம் பண்ணிடாதீங்க சம்பந்தி அம்மா. ஒரு அம்மாவா உங்களுக்கு என் கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். நான் யார் பக்கமும் இல்லம்மா. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இத்தனை பேரும் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்படி கதவை கூட திறக்காம நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ப்ளீஸ்மா, கொஞ்சமாவது வெளில வந்து பேசுங்கம்மா. ஐயோ, இந்த வளர்ந்து கெட்டவன் வேற வெளியில வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அக்கா வேற குளிச்சு முடிச்சிட்டானா இவங்கள பாத்துருவானே. நான் பேசுறதே பயமா இருக்கு. சத்தம் கேட்டிருக்குமோ? கேட்டிருக்காது, தண்ணி சத்தம் தான் கேக்குது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.